செயின்ட் பாண்டாலியோன் கிபி 3ஆம் நூற்றாண்டுல ஆசிய மைனர் பகுதியில் உள்ள நிக்கோமீடியால பிறந்திருக்காரு. இவருடைய தந்தை கிறிஸ்தவர் அல்லாதவராகவும் தாயார் கிறிஸ்தவராகவும் இருந்திருக்காங்க. தாயார் மூலமா இறை நம்பிக்கை உள்ளவரா வளர்ந்திருக்காரு பாண்டாலியோன். ஒரு கட்டத்துல தாயார் இறந்து போக இறை நம்பிக்கையிலிருந்து விலகியிருக்காரு. அதுக்கு பிறகு மருத்துவ பயிற்சி பெற்று ரோம பேரரசர் மேக்சிமிலியன் அரண்மனையில மருத்துவரா பணியாற்றிருக்காரு. அந்த காலகட்டத்துல ஹெர்மோலோவிஸ்ங்கிற குருவை சந்திச்சிருக்காரு. அவர் மூலமா இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டு மறுபடியும் கிறிஸ்தவ விசுவாசியா மாறியிருக்காரு. அந்த காலகட்டத்துல பாம்பு கடித்து சிறுவன் ஒருவன் இறந்து போயிருக்கான். பாண்டாலியான் இயேசுவின் நாமத்தினால ஜெபம் செஞ்சிருக்காரு. அற்புதமா அந்த சிறுவன் உயிர் பெற்றிருக்கான். இந்த அதிசயம் பாண்டாலியோனுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ விசுவாசத்தை மேலும் உறுதிப்படுத்தியிருக்கு. அதுக்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா மருத்துவ சேவைகள் செஞ்சிருக்காரு. இவருடைய அன்பான மற்றும் கனிவான கவனிப்பின் காரணமா கருணையுள்ள மருத்துவர்னு புகழப்பட்டிருக்காரு. இவர் கிறிஸ்தவ விசுவாசி ஆனதால இவர் மேல பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு வெளியே வர மறுத்திருக்காரு. இதனால கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டு இறுதியா தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியா கொல்லப்பட்டிருக்காரு பாண்டாலியோன். மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள் இவர்களுடைய பாதுகாவலரா புனித பாண்டாலியோன் இருக்கிறதா நம்பப்படுது. ஜூலை 27 செயின்ட் பாண்டாலியோன் ஃபீஸ்ட் டே.